ஹைங்க, குட் ஆஃப்டர்நூன். ஸோ இந்த வீடியோ வந்து பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கும் போது எடுத்தது. அவளை எப்படி பேம்பர் பண்ணணும், அவளை எப்படி வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவள் ரொம்ப என்கிட்ட மட்டும்தான் க்ளோஸ், சின்னவ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து முடி அங்கே இருக்கிற மாதிரினா தாய் மாமன் கையால் ஃபஸ்ட்டு உட்கார வச்சு கொஞ்சமாக ஹேரை கட் பண்ணி கொடுப்பாங்க. அது சாமி உண்டியலில் போட்டுருங்க அப்படின்னு. என் தம்பி இருந்துட்டு அது வந்து பத்திரமா எடுத்து வச்சுருப்பான். ஸோ அது ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ குழந்தைங்கள வந்து பேம்பர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் மொட்டை அடிக்கும் போகும்போது. ஸோ அப்போ வந்து அந்த டைமில் நாங்கள் என்னென்ன பண்ணோம் நீங்களே பாருங்களேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி 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 குளிர்ந்து நினைக்கிறேன். அழகாம இருந்துச்சுன்னா தோசையம்மா தோசை பாட்டு பாடும். எட்டி எட்டி தேங்காயை பறிக்கும் யானை கரும்பு குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சுதான் பட்டணம் எல்லாம் பறந்து தெரிஞ்சுதான். அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறை போட்டு இல்லையா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயை தூர என்ன சிங்கர் நினைப்பா இவளுக்கு. ஊரில் யாவும் உள்ளம் என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை என்றும் வராமா போதும் சேலை நலமா அவை சொன்ன மொழியாம் அங்கே எனக்கு வழியாம். அழகு இப்படி தாங்க பண்ணோம். ஸோ அவளுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்த ரைம்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தோடனே அவள் என்ன பண்ணிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அழகாக உட்காந்து லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ எங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே இல்லை. யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம தலையில் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பயம் மட்டும்தான் இருந்துச்சு, தவிர மற்றபடி எந்த கிராங்கியும் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 3 ரைம்ஸ் ரிப்பீட்டடாக ஓடிட்டே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பாப்பா தம்பி எல்லாம் கவுண்டிங் கொடுத்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்னும் வீடியோ கிளிப்பில் வந்து முருகர் பேரெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாது. அங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இவ்வளோ அழகாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மொட்டை அடிக்கும் போதே அந்த ரைம்ஸ் நான் தப்பாக சொன்னாலும் அவள் சரியாக வந்து சொல்லிகிட்டு இருந்தா. அந்த மாதிரி தான் வந்து பாப்பாவுக்கு ஹெட்ஷேவ் பண்ணோம். ரொம்ப திருப்தியாக ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி, ஸோ ஹாப்பி. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கவிஞர் ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விட்ட இடத்துல இருந்து அவளே வந்து எடுத்து கொடுப்பா பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். யாரது மொட்டை இங்க பாரு, திருப்பி இங்க பாரு, முடி எங்க இப்ப தொட்டு பாரு. ஆமா இப்படி தாங்க இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் லுக் இப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து குளிச்சுட்டு டேரெக்டாக சாமியை பார்க்க கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். ஸோ ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.